இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய ரஷ்யா உக்ரைன் போரோட கள நிலவரத்துல சமீபத்துல சொல்லியிருப்போம். ரஷ்யா இந்த மிரியங்காவை முழுவதும் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டாங்கன்னு. முழுவதும்னா இந்த மிரியங்காவோட வலது பக்கத்துல இன்னும் ஒரு 2 ஸ்ட்ரீட்ஸ் இருக்குதான் செய்து அங்க சண்டை நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா இடதுபுறத்துல இருக்கக்கூடிய எல்லா ஸ்ட்ரீட்ஸையும் ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. அவங்க கொடிகளையும் பறக்க விட்டுட்டாங்க. இந்த மிரியங்காவோட எட்ஜ் பொசிஷன்ல அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா மிரியங்காக்கு கீழே நோவோமிக்கலேவ்கா இருக்கு. இந்த நோவோமிக்கலேவ்காவோட சிட்டியோட என்ட்ரன்ஸ்ல இருபுறத்துலயும் ரஷ்யா அவங்களோட ட்ரூப்ஸை டிப்ளாய் பண்ணி விட்டுருக்காங்க. அப்படின்னா முன்னேறி போயிருக்கிறாங்கன்னு அர்த்தம். இதுக்கப்புறம் எந்த நேரத்துலயும் அந்த நோவோமிக்கலேவ்கா செட்டில்மெண்ட்டுக்குள்ள ஊடுருவி தாக்குதல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ரஷ்யா அப்படிங்கிறது போல சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே கொஞ்சம் மேலே போனோம்னா ஆத்விகா. இந்த ஆத்விகால பலமுறை தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கு. ஸ்டெப்போவோல சிறு முன்னேற்றம் ரஷ்ய வீரர்களுக்கு கிடைச்சிருக்கு. அது கூடவே ஆத்விகாவோட வடக்கு பகுதியில் இருந்து ஆத்விகாக்குள்ள போறதுக்காக முன்னேற்றம் அடைஞ்சிட்டு இருக்காங்க ரஷ்யர்கள். அதுவும் இந்த ஆத்விகாவோட கோகன் கெமிக்கல் பிளான்ட் இருக்கு இல்லையா, நம்ம பல பதிவுல சொல்லியிருப்போம் இதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு. அந்த பிளான்ட் இப்போதைக்கு வேணாம், முதல்ல சிட்டியை பிடிச்சிக்கலாம், அப்புறம் அந்த பிளான்ட்டை பார்த்துக்கலான்னு முடிவெடுத்துட்டாங்க போல இருக்குது. ஆனாலும் அந்த சிட்டிக்குள்ள வடக்கு பகுதியிலேருந்து உள்ள என்ட்ரு ஆகுறாங்க. அதே போல வடகிழக்குலையும் இந்த ஆத்விகாவோட வடகிழக்குலையும் உள்ள என்ட்ராக ஆரம்பிச்சிட்டாங்க ரஷ்யன்ஸ். அந்த சிட்டியோட முற்றுகையிட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. இதுதான் ரஷ்யா உக்ரைன் போரோட தற்போதைய கள நிலவரம். இதுக்கப்புறம் இந்த உலகத்துல என்னென்ன செய்திகள்லாம் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தான் தெளிவா இந்த பதிவுல பார்க்க போறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செந்தில். இது உங்கள் செந்தில் டிஃபென்ஸ். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துக்கு இருக்கிற பெல் ஐக்கான்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம எப்ப பதிவுகளை போட்டாலும் உங்களுக்கு இன்ஸ்டா நோட்டிபிகேஷன் வரும். கூடவே நம்ம சேனலும் அடுத்தடுத்த கட்ட வளர்ச்சி அடையும். எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும் இது போல தொடர்ந்து வீடியோக்களை போடுறதுக்கு. உங்களோட ஆதரவு எப்பவும் எனக்கு இருக்குன்ற நம்பிக்கையில பதிவுக்குள்ள போயிடலாம். ரஷ்யா எப்பவும் போல 14 ட்ரோன்களை உக்ரைனோட பல பகுதியிலையும் குறி வச்சு தாக்குறதுக்காக, குறிப்பா மிக்கலேவ்கா, கெர்சன், கெல்மிட்ஸ்கி, அப்புறம் பால்டோவா இந்த ஒப்லாஸ்ட்ல இருக்கக்கூடிய இடங்களை தாக்குறதுக்காக 14 ட்ரோன்களை டிசம்பர் 14ஆம் தேதி நைட்டு 15ஆம் தேதி அதிகாலை உக்ரைனோட நேரப்படி அனுப்பிச்சு விட்டுக்கிறாங்க. இந்த ட்ரோன்கள் எல்லாத்தையும் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், சுட்டு வீழ்த்திட்டோம் அப்படின்னு உக்ரைன் தரப்புல இருந்து ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. ஏன் ரஷ்யா குறிப்பா இந்த ரீஜன் நோக்கி அதிக அளவுல ட்ரோன்கள் அனுப்புறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல தான் இந்த கெல்மிட்ஸ்கி ஒப்லாஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல தான் ஸ்டாரா கோஸ்டான்டினோ அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு. இந்த இடத்துல நிறைய ஏர்பேசஸ் இருக்கு, குட்டி குட்டியா ஏர்பேசஸ் இருக்கு. இந்த ஏர்பேஸ்ல தான் உக்ரைன் அதிக அளவுல ஸ்கால்ப் மிசைலா இருக்கட்டும், ஸ்டாம்ஸோட மிசைலா இருக்கட்டும் அதிக அளவுல வச்சிருந்தாங்க, முன்னாடி வச்சிருந்தாங்க. இது போல வச்சிருக்கிறதா சொல்லி ஃபேஸ்புக்ல ஒரு போஸ்ட்டை போட்டு அதை தெரிஞ்சுக்கிட்ட ரஷ்யா அந்த இடத்துல ஒரு மிசைல் ஸ்ட்ரைக்கை பண்ணி ஒரு மிகப்பெரிய சேதம் ஏற்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் தொடர்ந்து இது போல பகுதிகளில் ஏர் ஸ்ட்ரைக், ட்ரோன் ஸ்ட்ரைக் நடந்துகிட்டே தான் இருக்கு. காரணம் என்ன, மேற்குலக நாடுகள் எந்த ஆயுதம் கொடுத்தாலும் சரி, ஃபைட்டர் ஜெட்ஸா இருந்தாலும் சரி, உக்ரைனுக்கு இந்த பகுதி தான் சிறந்த இடம். ஸோ அதனால தான் அங்கே அதிக அளவில் வச்சிருப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ரஷ்யா எப்ப பாரு ட்ரோன்கள் அந்த பக்கம் ஏவி விடுறாங்க. ட்ரோன்கள் அந்த பக்கமா போகும்போது அந்த இடத்துல ஏதாவது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கா, அதோட லொகேஷன் கிடைச்சிச்சுன்னா என்ன, இந்த ட்ரோன்களை தாக்குறதுக்காக ஏதோ ஒரு மிசைல் ஏவிச்சுன்னா பேட்டரியோட லொகேஷன் கிடைச்சிடும். அதுக்கப்புறம் அந்த ஃபீல்டை நோக்கி போகும்போது அங்கே ஏதாவது ஏர்கிராஃப்ட்ஸ் இருக்கா, இல்லை ஏதாவது மிசைல்ஸ் இருக்குதா, அம்யூனிஷன் டிப்போ இருக்குதான்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல மிசைல் ஸ்ட்ரைக் பண்றதுக்கு ஏதுவா இருக்கும்னு அடிக்கடி ட்ரோன்கள் அனுப்பி விட்டுருக்காங்க. இது தொடர்கதையா இருந்துகிட்டு இருக்கு. அப்புறம் ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் டிசம்பர் 14ஆம் தேதி ஒரு ப்ரெஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாரு. அந்த ஸ்டேட்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒடசாவும் ரஷ்யாவோட ஒரு பகுதி தான் அப்படிங்கிறது போல சொல்லிட்டாரு. இது இப்போ சர்ச்சையா மாறிடுச்சு. இப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் வச்சு பார்க்கும்போது ரஷ்ய வீரர்கள் கண்டிப்பா ஒடசாவையும் முற்றுகையிடுவாங்க, அதையும் ஃபுல்லா பிடிப்பாங்க அப்படிங்கிறது போல தெரிய வருது. இப்போ அனலிஸ்ட்ல உட்காந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி இந்த ஒடசா வந்து லேண்ட் வழியா போய் பிடிக்க போறாங்களா, இல்ல லேண்டிங் ஆப்ரேஷன் பண்ண போறாங்களா, எந்தெந்த வழியெல்லாம் போகலாம், எப்படிலாம் தாக்குதல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதுக்கு முக்கியமா இந்த ஸ்னேக் ஐலாண்ட்லாம் வேணுமே, அதான் உக்ரைன் தரப்பு இந்த ஜிம்னி ஐலாண்ட் சொல்லுவாங்கல்ல, அந்த ஐலாண்ட்லாம் பிடிக்கணுமே, என்ன பண்ண போறாங்க ரஷ்யா அப்படிங்கிற போல பேச்சுக்கள்லாம் அடிபட்டு இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுனாலதான் ஜெலன்ஸ்கி அவர்கள் அங்கே பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்னு பல வகையான டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் கொண்டு வந்து வச்சுக்கிறாங்களா, ஸ்ட்ராங் பண்ண போறாரா அப்படின்ற கேள்வி வந்திருக்குது. இதுக்கப்புறம் ரஷ்ய வீரர்கள் எப்படி முன்னேறி போய் தாக்க போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து இருந்து பார்ப்போம். ஆக மொத்தம் இந்த பிரச்சனை இப்போதைக்கு முடிய போறது இல்லை அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. இந்த சமயம்னு பார்த்து யூரோப்பியன் யூனியன்ல மீட்டிங் நடந்து சம்மிட். இதுல உக்ரைனை வந்து யூரோப்புக்குள்ள சேர்த்துறதுக்கான பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்க போறாங்க. கூட மால்டோவாவும் சேர்ந்துக்கிச்சு, ஒரே குஷி தான். ஆனா இந்த மால்டோவாக்கும் டிரான்ஸ்னிஸ்ட்ரியா பிரச்சனை இருக்கு. ஒருவேளை ரஷ்யா இந்த ஒடசாவை பிடிச்சாங்கன்னா கண்டிப்பா இந்த டிரான்ஸ்னிஸ்ட்ரியாவும் அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும், அதுல மாற்று கருத்து இல்லை. இப்ப மால்டோவாவும் அவங்களுக்கே தெரியாம இந்த போர்ல இருக்கிறாங்க, அதனால என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல.
அதனால மால்டோவா அதிக அளவிலான ராணுவ வீரர்கள் அவங்க கிட்ட கம்மியா தான் இருக்கிறாங்க. பட் அந்த இதுல இருந்தும் கொஞ்சம் அதிகமான ராணுவ வீரர்கள் கொண்டு போய் இந்த டிரான்ஸ்னிஸ்ட்ரியா பார்டர்ல கொண்டு போய் நிப்பாட்டி வச்சுக்கிறாங்களாம். இந்த செயல்னால டிரான்ஸ்னிஸ்ட்ரியால இருக்கக்கூடிய மக்களுக்கு பாதிப்படைஞ்சிருக்கிறாங்க. கொஞ்சம் பதட்டமான சூழ்நிலை நிலவுது அப்படின்னு ரஷ்யா தரப்புல இருந்து குற்றச்சாட்டு வந்திருக்குது. இப்படி இருக்கும்போது தான் யூரோப்பியன் யூனியன்ல சம்மிட் நடந்துச்சு. அதுலதான் இந்த 2 நாடுகளையும் யூரோப்பியன் யூனியனோட இணைக்கிறதுக்காக பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கிறதுக்கு சக்சஸ்ஃபுல்லா தீர்மானம் கொண்டு வந்துட்டாங்க. இப்படி இருக்கும்போது இந்த ஹங்கேரியோட விக்டர் ஆர்பன் அவர்கள் இருக்கிறார்ல, உக்ரைனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த 50 பில்லியன் யூரோ அளவுக்கான எய்டுக்கு வந்து வீட்டோ போட்டாரு. ஏதோ இதுக்காக வீட்டோ போட்டாரு அப்படின்றது போல இருக்குது. ஏன்னா மற்றவங்கள வீட்டோ போறதா சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த ஆஸ்திரியா இருக்கட்டும், ஏன்னா நியாயம் கேட்கிற மாதிரி கேட்டாங்க. இந்த நார்த் வெஸ்டோனியால இருக்கிறாங்கல்ல, ரொம்ப நாளா கேட்டுக்கிறாங்க, ஏன் சேர்த்திக்கல, அதுக்கான பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்கலையே அப்படின்றது போலாம் கேட்டாங்க. நாங்க வீட்டோ போடுவோம்னாங்க. அப்புறம் ஸ்லோவோக்கியா வந்து லைட்டா அப்படியே மனமாற்றம் அடைஞ்சு விலகி போனாங்க. இப்ப கடைசியில் வந்து பாத்தீங்கன்னா ஆர்பன் அவர்கள் இந்த எய்டுக்கு வந்து வீட்டோ போட்டுக்கிறாரு. ஏன்னா சும்மா வீட்டோ போட்டே இருந்தோம்னா மற்ற நாடுகள்லாம் சேர்ந்து இவங்க மேல காட்டமா ஏதாவது ஒரு காட்டிட்டாங்கன்னா என்ன பண்றதுன்றதுக்காக எல்லாம் அமைதியா இருந்திருக்கிறாங்க. ஆனா விக்டர் ஆர்பன் அவர்கள், எங்க பணத்தை நீங்க பிடிச்சி வச்சுக்கிறீங்க, எங்களுக்கு நீங்க தர மாட்டீங்கன்னா நாங்க ஏன் நீங்க சொல்றது கேட்கணும், எங்க பணமே இல்லைன்னு ஆகி போச்சு, அப்புறம் எதுக்கு உக்ரைனுக்கு நான் வீட்டோ போடுறப்போ அப்படிங்கிறது போல போட்டாரு. ஆக உக்ரைனுக்கு எய்டு இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. நம்ம முன்னாடியே ஒரு பதிவுல பார்த்தோம், காலையில பதிவுலன்னு நினைக்கிறேன், நம்ம ஜோ பைடன் அவர்கள் 300 மில்லியனுக்கு செக் எழுதிட்டாரு. அந்த வரிசையில பல நாடுகள் எழுத ஆரம்பிச்சுக்கிறாங்க. நம்ம எஸ்தோனியா இருக்கிறாங்க இல்லையா, 80 மில்லியன் யூரோ அளவுக்கான மிலிட்டரி எய்ட உக்ரைனுக்கு நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு அறிவிச்சுக்கிறாங்க. இந்த எய்ட்ல ஜாவலின் ஆன்டி டேங்க் மிசைல் சிஸ்டம், மிஷின் கன்னா இருக்கட்டும், அப்புறம் அம்யூனிஷனா இருக்கட்டும், இதெல்லாம் நல்ல அளவுக்கு குவாலிட்டி வந்து உக்ரைனுக்கு நாங்க கொடுக்குறோம் அப்படிங்கிறது போல எஸ்தோனியா தரப்புல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குது. இதே சமயத்துல IMFல இருந்து 3வது முறையா உக்ரைனுக்கு எக்ஸ்டெண்டட் ஃபண்ட் ஃபெசிலிட்டின்னு சொல்லி 3வது முறையா கொடுக்குறாங்க. அதுல 800 மில்லியன் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, இல்ல அது இப்போ கொஞ்சம் அப்கிரேட் ஆகி 900 மில்லியன் அப்படின்னு வந்து நிக்குது. இதே சமயத்துல இந்த வேர்ல்டு பேங்க் பக்கத்துல வந்துடலாம். ஏன்ப்பா IMF வேர்ல்டு பேங்க் ஒன்று தானே அப்படின்னு கேட்பீங்க. இது ரெண்டும் வேற ஆர்கனைசேஷன், ஆனா ஒன்னா சேர்ந்து வேலை செய்வாங்க. இப்போ இந்த உக்ரைன் விஷயத்துல மட்டும் தனித்தனியா பிரிஞ்சு வேலை செய்யறாங்க. காரணம் என்னன்னா IMF 3வது முறையா 900 மில்லியன் இல்லையா. இந்த சமயத்துல வேர்ல்டு பேங்க் என்ன சொல்றாங்க, சில நாடுகள்லாம் இந்த உக்ரைனுக்கு உதவலாம், ஃபண்டு இது மாதிரி கொடுத்து உதவலாம் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க இல்லையா. அப்படி இந்த வேர்ல்டு பேங்க் மூலயமா 1.3 பில்லியனை கொடுத்து உதவலாம் அப்படின்னு சொல்லி முன் வந்துக்கிறாங்க. யாருன்னு கேட்டீங்கன்னா ஜப்பான், சுவிட்சர்லாண்டு, இவங்க எல்லாருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா இவங்க எல்லாரும் தான். இவங்க வேர்ல்டு பேங்க் கொடுத்துருவாங்க, வேர்ல்டு பேங்க் கொண்டு போய் உக்ரைனுக்கு கொடுத்துரும். அப்படி ஒரு 1.3 பில்லியன் வந்திருக்குது. இது போக உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் இன்னும் பல நாடுகள் எங்களுக்கு எய்டு கொடுக்குறாங்க, நிறைய எய்டு வருது, யாருப்பா சொன்னா எங்களுக்கு எய்டு கம்மியாயிடுச்சு அப்படிங்கிறதோட சொல்லிக்கிறாரு. அந்த லிஸ்ட்ல பின்லாந்து இருக்குது, அப்புறம் ஐஸ்லாந்து ஒரு லாங் டேர்ம் பினான்சியல் சப்போர்ட்டுக்கு தயாராகிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் அர்ஜென்டினாக்கு போயிருந்தார் இல்லையா, ஏன் வெறுங்கையோட அனுப்பணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட காயலாங்கடை போடுறதுக்காக 2 பழைய சோவியத் யூனியன் காலத்து ஹெலிகாப்டர்கள் இருந்திருக்கு ரஷ்யா மேடு, அதை வந்து தூக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறாரு. ஸோ அது ஒரு 2 ஹெலிகாப்டர் அர்ஜென்டினா தரப்புல இருந்து. இது போக இன்னும் லிஸ்ட் பெருசாயிட்டே இருக்குது, நிறைய வருங்க, கவலைப்படாதீங்க அப்படிங்கிறது போல சொல்லிக்கிறாரு. இதனால உக்ரைனோட ஆர்மிக்கு ஒரு பூஸ்ட், மோரல் பூஸ்ட் கிடைச்ச மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எல்லாரும் இருக்கலையே கழிச்சு கொடுக்குற மாதிரி தெரியுது. இருக்கலையே ரொம்ப லீஸ்டா கொடுத்துருவாங்க உக்ரைனுக்கு, இதுதான் கடைசி, இதுக்கு மேலே வந்துடாதப்ப எங்க கிட்ட எல்லாம் தேர்த்தி ரொம்ப கஷ்டப்பட்டு ஒதுக்கி உனக்கு கொண்டு வந்து கொடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது போல கொடுக்குற மாதிரி தெரியுது. உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஏன்னா எனக்கு அப்படிதான் தெரிஞ்சிச்சு, அதனால உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதோட இந்த பதிவை நம்ம முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவை பத்தின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருந்திருக்குன்ற நம்பிக்கையில அடுத்த பதிவுல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், பை பை.